Watch full episodes on Jio Hotstar. இந்த மிஷினை நீ மாட்டினதுக்கு அப்புறம் எப்படி மத்தவங்க கண்ணு வழியா அவங்களோட மைண்டை எப்படி ரீட் பண்றன்னு சொல்லு. அவங்களோட பிரெயினை உன்னால எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுதுன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லு. உன்னால எப்படி அவங்களோட கனவுக்குள்ள நுழைய முடியுதுன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லு. நான் எத்தனையோ முறை இந்த மிஷினை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்னால எதையுமே செய்ய முடியல. நான் மட்டும் இதை உனக்கு கத்து கொடுத்தா இந்த ஏலியன்ஸ் மட்டும் இல்ல பூலோக மக்களையும் சேர்த்து அடிமையாக்கிடுவேன். அதை மட்டும் நான் நடக்க விட மாட்டேன். நான் எப்பவும் பூலோக மக்களையும் ஏலியன்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் தான் நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நான் விருப்பப்படுறேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அந்த மிஷனை நான் நடத்தி காட்டுறேன். இந்த மிஷின் எல்லாமே சுத்தவே, இதனால எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதை யாராவது ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய மூளை இருக்கிறவனா தேர்ந்தெடுத்து இதை அட்டாச் பண்ணி அவன் மூளையில் இருக்கிற எல்லாத்தையும் பிளாக் பண்ணி பாருங்க. சீக்கிரம் ஒரு விஷயத்தை நான் இப்பவே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இந்த மிஷின் வேலை செய்யுமா செய்யாதான்னு. ரோபோட் பான், எல்லாரும் விடவும் வேகமான மூலக்காரனை எடுத்துட்டு போய் எக்ஸ்பெரிமெண்ட் 1ல போடு. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? I said Lumi, it's an order. வேணாம் சொன்ன கேளு. நில்லு நில்லு நில்லு. நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நில்லு நில்லுடா. நில்லு. விடு, இல்லனா உங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன். சாரி சார், நான் இவனை எல்லாரும் விட வேகமான மூலக்காரனை தான் லேப்ல தொங்க விட சொன்னேன். ஆனா இவன் உங்களை மாதிரி மாட்டு மூலக்காரனை தொங்க விட்டுட்டான். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. என்ன சுத்தி இருக்கிறது எல்லாமே முட்டாளுங்களா இருக்காங்க. அந்த முட்டாளுக்கெல்லாம் தலைவன் நீ மட்டும்தான். நான் முதல்ல உன்னோட மூளையில தான் இந்த மிஷினை செட் பண்ணி பிளாங்க் பண்ணிருக்கணும். ஆனா உன் மூளை தான் ஏற்கனவே பிளாங்க் ஆகியிருக்கு. இப்ப என்ன பண்றது? என்ன நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றது சரிதான் முதலாளி. என்னோட மூளை ஏற்கனவே பிளாங்க் தான். உங்ககிட்ட வேலை செய்யறனே, எப்படி அது நல்லா இருக்கும். இங்க என்ன கவனி, ஒரு நாள் கண்டிப்பா என் மகன் இங்க வருவான். அப்புறம் உன்னோட இந்த பாக்கு உலகத்தை எரிச்சு சாம்பலாக்கிடுவான்டா. மக வர போறானா? அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு. எங்க பாரு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பவரையும் அனுப்பிவிடு இப்பவே. இவன் மூளையில இருக்கிற எல்லா விஷயங்களையும் எடுத்துருங்க. அதுவும் இப்பவே. அது மட்டும் இல்லாம இவரோட மூளைய பிளாங்க் பண்ணிடுங்க. எல்லா மிஷினுடைய பவரை செலுத்தினா ரொம்ப ஆபத்து. எல்லா பவரையும் அவர் மேல திணிக்காதீங்க. அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாத, இவன் கிட்ட சொல்ல. மரியாதையா நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நடந்துகிட்ட பிரச்சனை இல்ல. இல்ல இவங்க அதுதான் உங்களுக்கும். இங்க இருக்கிற எல்லாரும் இவனை பார்த்து கத்துக்கங்க. உங்களுக்கு நான் ஒரு பாடம் தான் இவன். புரிஞ்சுதா? சரியா சார்? உனக்கும் அதே தான் சொல்றேன். என் மகன் கண்டிப்பா இங்க வருவான். அவன் என் பேச்சை என்னைக்கும் தட்ட மாட்டான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது இல்ல சார், ஆனா நீங்க ஏலியன் வேர்ல்டோட கான்டாக்ட் பண்றதை தயவு செஞ்சு நிப்பாட்டிருங்க சார். ஏன்னா அவங்க நிச்சயமா நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கவே மாட்டாங்க சார். விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி பண்றவங்க என்னைக்குமே தோத்ததா சரித்திரம் இல்ல. மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருங்க. என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த யூனிவர்ஸ்ல எத்தனை உயிரினங்கள் இருக்கோ அது அத்தனையும் நாம அத ஏலியன்ஸ் தான் சொல்லுவோம். அவங்க எல்லாரும் பூலோக மக்கள் கூட ஒன்னா சேர்ந்து இருக்கணும். அதுக்கப்புறம் நாம அவங்கள ஏலியன்ஸ் கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது.
அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துல நாம எல்லாரும் ஒரே குடும்பமா வாழ முடியும். நல்லா யோசிச்சு பாரு, ஒருவேளை அவங்க சயின்ஸை வச்சு நாம மனிதர்களுக்கு நன்மை செய்ய முடியும்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப என் செல்லம் மோட்டு, நீ எப்படிப்பா இங்க வந்த? டிரைவர் எங்க போனாரு? நீங்க என்ன விளையாட சொன்னீங்கல்ல, டிரைவர் வராததுனால நானே இங்க வந்துட்டேன். என்ன 5 கிலோமீட்டர் நீ நடந்தே வந்திருக்கியா? அதுவும் தனியா? என் மோட்டு, என் செல்லக்குட்டி, என் பட்டுக்குட்டியே மோட்டு. மோட்டு, மெதுவா பேசுங்க. உங்க பையனை தேடுறதுக்காக நான் பூலோகத்துல எல்லா இடத்துலயும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த விஷயம் ஹசாருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கண்டிப்பா இங்கேயே வச்சு கொண்டுடுவாரு. நான் கிளம்புறேன். தேங்க்யூ மினி, தேங்க்யூ. நான் அது வரைக்கும் என் மகனோட வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ அம்மா, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? அத உன்னோட அப்பா காணாம போயிட்டாரு, அதுக்காக நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். ஆனா நீ போலீஸ்காரனையே தூக்கிட்டு போயிட்டு இருக்கியே. போற இடத்துல தண்ணி கிடைக்குமா தண்ணி கிடைக்காது, சுட்டா இளநீ வரும்ல, அதனாலதான் சார் கூட்டிட்டு போறோம். அட்டாக் பண்ணுங்க, அட்டாக் பண்ணுங்க. எதிரிகள் நம்ம மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பாருங்க, அவங்க நம்ம மேல பெரிய பெரிய பாறை எல்லாம் தூக்கி போடுறாங்க. மோட்டோ, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, அதெல்லாம் கல் இல்லப்பா, மீட்டியோரைட்ஸ். அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம ஸ்பேஸ்ஷிப்ல இடிச்சா கூட நாம இங்க இருந்து நடந்துதான் வீட்டுக்கு போகணும். கஜா கஜா, என்ன என் வானத்திலயும் டிராபிக் ஜாம் இருக்கு. மாமியாரே காப்பாத்துங்க, மாமியாரே. பார்த்து சூதனமா போப்பா. ஐயோம்மா, நாம தப்பிக்கல. எல்லாரும் சீக்கிரமா பெல்ட் மாத்திக்கங்க. சூப்பரா. நண்பர்களே, இங்க பாருங்கப்பா, நாம உடனடியா இங்க இருந்து திரும்ப போயாகணும். ஏன்னா நம்ம ஷிப்ல ஒரு சின்ன டப்பா கண்டு டேமேஜ் அதிகமாயிடுச்சுப்பா. சீக்கிரம் நம்ம ஊருக்கு போயிடலாம். வாங்க. நான் இங்க இருந்து வர மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, எங்க அப்பாவை காப்பாத்தி கூட்டு போகாம நான் இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். நான் நடந்தே போறேன். டாக்டர் ஜட்கா சார், அந்த டேமேஜை சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி உங்ககிட்ட இருக்கணும் இல்ல? அட இருக்குப்பா, ஆனா ஆபத்தான வழியாச்சே. யாராவது நம்ம ஸ்பேஸ் ஷிப்புக்கு வெளியே போய் அந்த டேமேஜ் ஆன மெட்டல் பிளேட்டை வெல்டிங் பண்ணி ஆகணும்பா. ஆனா அப்படி படும்போது எதிரில இருந்து மெட்டிராய்ட்ஸ் வந்தா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும்பா. கடல்ல இறங்கி கப்பலை தள்ளுற மாதிரி. நான் போறேன். இந்த உலகத்துல எந்த சக்தி நினைச்சாலும் என்ன எங்க அப்பாவையும் பிரிக்க முடியாது. நான் போய் காட்டுறேன். ஏய், பார்த்து சூதனமா போப்பா. பாத்துப்பா. ஆஹா, வருது. சீக்கிரமா உள்ள வந்துடு. பாவி முழுக மாட்டேன். ஏன்டா என்ன சுத்த விடுறேன்? மோட்டோ, டாக்டர் ஜட்கா சார், இந்த பேஷிப்பை உடனே மோட்டோ கிட்ட எடுத்துட்டு போங்க சார், சீக்கிரம். வந்துட்டேன்டா, இருடா. நண்பன் நம்பிக்கைக்கு அஞ்சார். புடி மோட்டோ, எப்படியாவது புடி. கொக்கி கையில மாட்டலடா. ஆமாமா, ஆமா, எட்லடா. கஜ கஜா, நம்ம இந்த மீட்டியோரைட்ஸ் கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சாகணுமே. என் மாமியாரே, என்ன காப்பாத்துங்க.
அடே கசிட்டேரா, நீ கொஞ்ச நேரம் அப்பா அம்மாவை கூப்பிடுறது மாமியாரை கூப்பிடுறதெல்லாம் நிப்பாட்டிடா. பேஷிப்பை இன்னும் கொஞ்சம் நெருக்கமா கொண்டு போங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார். அட பத்லு, என் நண்பா என்ன மன்னிச்சிருப்பா. இதுக்கு மேல நெருக்கமா கொண்டு போக முடியாது. ஏன்னா மெட்ராய்ட் இடிச்சதுன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆப்புதான். டாக்டர் டெட்கா சார், உங்களால நெருக்கமா போக முடியாது. ஆனா என்னால போக முடியும் தானே. என் நண்பனே இந்த பேஷிப்ல இல்லாத போது நான் மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? நான் போய் அவனை மீட்டிக்கிட்டு வரேன். எஸ் ஓகே. வந்துட்டேன்டா, இருடா. என்னை காப்பாத்த இந்த கல்லுக்காட்டுல யாருமே இல்லையா? ஓகே ஓகே, இருடா. அப்பா அம்மா பாத்து, பாத்து. அல்லேசா இட்லி தோசை ஓகே ஓகே. சமோசா சொல்லாத மறந்துட்டீங்களே. ஆமா. ஓகேடா ஓகேடா, இருக்கட்டும்டா. என் கடமையை தானே செஞ்சேன். உனக்கு ரொம்ப ரொம்ப சரிடா, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு உங்க அப்பா நாளைக்கு வந்து கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது அவர்கிட்ட நானு? டாக்டர் ஜட்கா சார், வண்டியை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க சார். ஆக்கா, இது மேல நாங்க போ. ஹலோ மேம். வாங்க வாங்க, சீக்கிரமா உள்ள போயிடலாம். மோட்டு மோட்டு, நீ வந்துட்டியா? எப்படிப்பா இருக்க என் அன்பு மகனே? கண்ணா, நீ எப்படிப்பா இருக்க என் அன்பு மகனே? டாடி, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. உங்களை காப்பாத்தீங்க கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். என் நண்பர்களோட வந்திருக்கேன். இதுக்கு இருங்க இருங்க. உங்க கண்ணுல யாரு இந்த கண்ட கண்ணது இருக்கு? அந்த ஐபேடை எடுத்துடலாம். மோட்டு, சாரி சாரி, நான் சொல்லவே மறந்துட்டேன். அவரோட கண்ணை தொட்டா கரண்ட் ஷாக் அடிக்கும். அதுக்குன்னு ஒரு கோடு இருக்கு. அந்த கோடு என்டர் பண்ணா மட்டும்தான் அது ஓபன் ஆகும். அந்த கோட் ஹசாருக்கும் லட்டுக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அன்பு மகனே, எத்தனை வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம். ஆனா என்னால உன்னை பார்க்க முடியலையே. மினி, என் மகன் எப்படி இருக்காம்மா? அப்படியே உங்களை மாதிரியே இருக்காரு. நீங்க என்ன பாப்பீங்கப்பா? உங்க ரெண்டு கண்ணால கண் குளிர என்ன கண்டிப்பா பாப்பீங்க. முதல்ல அந்த வில்லனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். மோகன் சேனா, நீ பொய் சொல்லல. உனக்கு ஒரு பையன் இருக்கா, அதனால நீயும் பொய் சொல்லல. நீ மட்டும் பொய் சொல்லல, காக்கா கனவுல வந்து குத்து. எனக்கு காக்கானாலே பயம். அநேகமா நீயும் காக்காக்கு பயப்படுவேன்னு நினைக்கிறேன். என்ன விடுறாப்பா, சொந்தி பண்ணையா, என்ன விடு. வெல்கம் மோட்டு. இனிமே நீயும் என்னோட கைதிதான். தேங்க்யூ மேனே, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செஞ்சிருக்க. மோட்டு அப்பாவோட நம்பிக்கையை ஜெயிக்கிறது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லையே. அப்ப எங்க எல்லாரையும் காப்பாத்தி இங்க கொண்டு வந்தது எல்லாமே சூழ்ச்சியா? எல்லாம் உன்னோட வேலை தானா? ஓ, இவ்ளோ புத்திசாலியா இருக்க, இப்பதான் புரிஞ்சுதா? மிஸ்டர் மோகன், என் நண்பா, என்னோட சகோதரா, உனக்கு நல்லாவே தெரியும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு. பொய் சொன்னா காக்கா கண்ணு குத்தும். எனக்கு காக்கானாலே பயம்.
ஒருவேளை நீ மட்டும் இந்த மிஷினோட ரகசியத்தை சொல்லலன்னா உன்னோட இந்த அழகான பையன் மோட்டுவோட மூளைய நான் பிளாங்க் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா அவன் ஒண்ணு மட்டும் இல்ல, அவனுக்கு அடையாளம் தெரியாது. உன் பக்கத்துல தான் தொங்கிட்டு இருக்கான், தெரியலையா? ஸ்டார்ட் தி மிஷன். என்னோட நண்பனை விட்டுடுங்க, அவன் வழி தாங்க மாட்டான். நீ என் மகனை எதுவும் பண்ணாத, அவனை விட்டு வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், அவனை தயவு செய்து விட்டு. நான் எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. மன்னிச்சிடு மோட்டு, வாழ்க்கை பூரா உன்னை நான் காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். இங்க எனக்கு என் வாழ்க்கைக்கே மதிப்பு இல்லாத போது நான் உன்னை இங்க சிக்க வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சிடு. போதும் ரொம்ப எமோஷனல் ஆகாத, இல்லைன்னா நானும் அழுதுடுவேன். மோகன் சேனா, நீ என்ன சொல்லணுமோ அதை சீக்கிரமா சொல்லு. ஹசார் பாஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கஜ கஜா ஃபைட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு இதுல 2 செகண்ட் கூட அனுபவமே கிடையாது. காப்பாத்துக்கயா, என்ன பண்றதோ? நான் பாத்துக்கிறேன்ப்பா. போடுங்க. என்னடா மூஞ்சி இது? யாருகிட்ட? உன்னெல்லாம் பார்த்தா குழந்தைங்க பயந்துருவாங்கடா. வாங்கடா. தெரிக்க விட மாட்டோம். யாருகிட்ட? இப்ப பத்தியா வேதாள மாதிரி சுரண்டு அடிக்கிறான். அது வாங்கடா. அட பாதாளத்துக்கு போனாலும் பாழா போனதுக்கு திரும்பி வருதுப்பா. கர்ம முடிச்சதுங்க காலியாக மாட்டேங்குதுப்பா. ஒரே வழிதான் இருக்கு, மான்கரத்தை தான். ஓடுங்கப்பா, ஓடுங்க. இல்ல, எங்க அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு ஓடி வர முடியாது. மோட்டோ, ஒரு மனுஷனுக்கும் விக்கெட்டு தான் முதல்ல முக்கியம். உன் விக்கெட்டை நீ தக்க வச்சுக்கிட்டா தான் உங்க டேடியை பார்க்க முடியும், கட்டி பிடிச்சி அழ முடியும். இப்போதைக்கு நம்மளால ஓட தாண்டா முடியும். ஏறி மிதிச்சிட்டு வா மோட்டோ. நல்ல வேலைப்பா. இது என்னது? உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. சிங்கம், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல. அதாவது ஏன் பாசிபிள். இங்க அம்ப்ரெல்லா ஏதாவது கிடைக்குமா? என்ன மழை வர போகுது, அதான். என்னது? செம காமெடி. இப்ப இங்க மழை வர போகுதா? இந்த சார். தேங்க்யூ. இது என்னது? இப்ப இந்த நீ கன்ன மேல காட்டி ஒரு வாட்டி ஃபயர் பண்ணு. ஒரு விக்கெட்டு, அடுத்த விக்கெட்டும் போச்சு. என்னடா ஓவரா கத்திட்டு வந்தாங்க, கடைசியில பார்த்தா எல்லாரும் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பேசி எடுத்ததுக்கு அப்புறம் என்னல பேசாச்சு, பாடியை தூக்குங்கவே.
என்னல மெதுவா வரீங்க, பாடி இழுத்துட்டு ஓடி வாங்கவே. வந்துட்டேனே. யாரு? இது யாரு அந்த ஹெட்போன் காத? நீங்க சீக்கிரமா இந்த கார்பேஜ் கூடக்குள்ள குதிச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்க கார்பேஜ் ஸ்டஃப்குள்ள நேரா போயிடுவீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களை வெளியே கொண்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க. அட வரச்ச மாட்டியா? போ மோட்டோ, தெரிக்க விடு. தெறிக்க விட சொன்ன துவைக்கிறியே. அப்பா வந்து சுட்டுங்க அப்பா. பாட்டி மாமா மச்சான் அடிக்காதீங்க. நான் உன்னை காப்பாத்துறேன். ஏன் அடிக்கிறேன் மண்டை பயல? என்னது மண்டை பயிலவா? எல்லாரையும் நான் தான் பண்றேன்னு சொல்லுவேன். ஏற்கனவே அந்த மினி மண்டை எங்களை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி மாட்ட வச்சுட்டா. நான் வாழ்க்கை ஃபுல்லா அந்த வெந்தவாயனுக்கு சிங் சாங் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த வெந்தவாயன் என்ன பார்த்து பிளாங்க் மைண்ட்னு சொல்றான். அவனுக்கு என்ன பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த பிளாங்க் மைண்டால என்ன பண்ண முடியும் நான் காட்டுறேன். உள்ள லேப்ல பார்த்தல எப்படி நான் உங்களை எஸ்கேப் பண்ணி விட்டேன்னு பார்த்தல. இவன் சொல்றது சரிதான். இவன் அந்த லிவரை வேணும்னு தான் தட்டி விட்டான்னு எனக்கு தான் தோணுது. சரி அப்ப நீங்க என் கூட வாங்க. மோட்டோ இதுகிட்ட எல்லாம் பேசி வீணடிக்காதடா டைம். வாட நம்ம போலாம். வாங்க வாங்க. முதல்ல புதிய ரெடியா? ரெடிப்பா. ஏய் கிச்கா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.